வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், காலையிலேயே எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுட்டேன். அது ஊறுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி கருத்து சொல்கிறேன், பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். எதிரிக்கும் துரோகிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? எதிரியை வந்துட்டு நம்ம கண் முன்னாடி பார்த்துடலாங்க. ஆனால் துரோகி பார்த்தீங்கன்னா முதுகு பின்னாடி குத்துவாங்க. அவங்க தாங்க துரோகிங்க. அதனால் துரோகியாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் தள்ளி வச்சே பாருங்கள், அதுதான் நமக்கு நல்லது. சரி, எல்லாரும் கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு ட்ரை பண்ணுறாங்களே, நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேங்க. எங்கள் பொண்ணுங்களுமே சொல்லியிருந்தாங்க, அம்மா ட்ரை பண்ணி பாருங்கம்மா நல்லா இருக்குதுன்னுட்டு. நான் ஃபஸ்ட் டைம் நல்லா வருமோ வராதோன்னு நினச்சி தாங்க செஞ்சேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல், மிளகு, சீரகம், சோம்பு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. மீன், மாங்காய், முருங்கைக்காய், பூண்டு வந்து வாசனைக்காக தட்டி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளிங்க எல்லாமே மொத்தமாக போட்டு கடாயில் தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு விட்டு கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க, இல்லை கையில் கூட கலக்கிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் போட்டிருந்தேன். தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்துட்டு நல்லெண்ணெய் தாங்க போட்டிருந்தேன். எல்லாமே ஒன்று சேர்த்து அழகாக அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. முருங்கைக்காய், மாங்காய் எதுவுமே வந்து குழையிலங்க. முருங்கைக்காவும் நல்லா வெந்துருந்துச்சு. மீன் பார்த்திங்கன்னா உடையவே இல்லை பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டுக்காருமே வந்து பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா